நான் முகேஷ். வெல்கம் பேக் டு மை சேனல் FearTube. இன்றைக்கி நம்ம இன்ஷாட் அப்ளிகேஷனில் எப்படி யூஸ் பண்ணுறத பற்றி கற்றுக்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இன்ஷாட் அப்ளிகேஷனில் 3 முக்கியமான விஷயங்கள் பண்ணலாம். ஒன்று வீடியோ எடிட்டிங், அண்ட் ஃபோட்டோ எடிட்டிங், இன்னொன்று காலேஜ் மேக் பண்ணுறது, ஃபோட்டோ காலேஜ். அதாவது ஒரே ஃப்ரேமில் 4-5 ஃபோட்டோஸ்லாம் ஆட் பண்ணி விஷ் பண்ணுவோம், இல்லை ஃப்ரெண்ட் பர்த்டேக்கெலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் ஒன்று பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஒன்று இருக்குது. இங்கே நீங்கள் வீடியோ செட்டிங்ஸில் போயிட்டு வீடியோ ரெசல்யூஷன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அதேமாதிரி ஃப்ரேம் ரேட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படி பிரச்சனை இல்லைனா எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். இங்கே கீழே மெட்டீரியல்ஸ்ன்னு இருக்குது. சிஆல் கொடுத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு தேவையான மெட்டீரியல் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய ஸ்டிக்கர்ஸ் இருக்கும், நிறைய வேர்ட் அனிமேஷன்ஸ்லாம் இருக்கும், இல்லை சில சிம்பிள்ஸ்லாம் இருக்கும், இல்லை ஸ்னோ ஃபைல்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் வேணுங்கிற டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரீஸ்டோர் கொடுத்தீங்கன்னா எல்லாமே பழையபடி ஃப்ரெஷ்ஷாக வந்துடும். ஸோ திரும்ப டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங். ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. நியூன்னு ஒரு ப்ளஸ் ஆப்ஷன் இருக்குது. அதுக்கடுத்து ஹிஸ்ட்ரிஸ்லாம் இருக்குது. அது வந்து டிராஃப்ட்ஸ்னு இன்ஷாட்டில் சொல்லுவோம். இதனால் என்ன யூஸ்னால் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஃபைல் எடிட் பண்ணுறீங்க, அதில் இன்ட்ரோ அவுட்ரோ மற்ற எல்லாமே வச்சுருக்கீங்க, எனக்கு வேணும், பட் ஒரு பர்டிகுலர் ஃபைல் மட்டும் வேணாம், அதை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணுறதுனா இதை கிளிக் பண்ணிட்டு அந்த ஃபைலை மட்டும் டெலிட் பண்ணிட்டு புதுசாக தூக்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு டைம் கன்சப்ஷன் கம்மியாகும் இல்லையா? அதுக்காக இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிராஃப்ட்ஸ்லாம் எனக்கு வேணாம், நான் டெலிட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜஸ்ட் இந்த 3 பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் உங்களுக்கு இன்ஷாட் தருவாங்க. டெலிட், காப்பி, அதாவது இந்த ப்ராஜெக்ட்டை திரும்ப காப்பி பண்ணி வச்சுக்க முடியும். அடுத்து ரீநேம் பண்ணிக்கிறதுனா நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போதைக்கு நம்ம ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணி நியூக்கு போய்க்குவோம். ஓகே, நியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 விதமான ஆப்ஷன் இருக்கும். வீடியோ, ஃபோட்டோ அண்ட் ஆல். வீடியோனா வெறும் வீடியோஸ் மட்டும் டிஸ்பிளே பண்ணும், ஃபோட்டோனா வெறும் ஃபோட்டோஸ் மட்டும், ஆல்னா ரெண்டுமே கம்பைன் பண்ணி மிக்ஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளாங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதுக்குன்னா நீங்கள் அந்த பிளாங்கை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து ஒரு சின்ன டைட்டில் மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வெல்கம் பேக் டு FearTubeன்னு ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வந்து பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷனுக்கு பிளாங்க் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே எல்லாமே டிஸ்பிளே ஆகும், ஃபோட்டோஸ் டிஸ்பிளே ஆகும். பட் இங்கே கீழே தொட்டிங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஃபோல்டர்லேருந்து உங்களால் ஃபைல்ஸ் சூஸ் பண்ண முடியும். ரீசெண்ட், அலைட் மோஷன், கேமரா, டவுன்லோட், எக்ஸ்போர்ட், இன்ஷாட், இது மாதிரி ஸ்பெசிஃபைட் ஃபோல்டர்லேருந்து உங்களால் சூஸ் பண்ண முடியும். இல்லை அப்படியும் அது டிஸ்பிளே ஆகலடா ஃபைலு, நான் வேறு எதுமாக இன்ஷர்ட் பண்ணணும் இல்லை இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த 3 பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேலரி, ஃபோட்டோஸ், கூகுள் ஃபோட்டோஸு, இல்லை இதுக்குன்னே ஸ்பெஷலாக ஏதாவது ஆப் வச்சுருந்தீங்க, இல்லை ஃபைல் மேனேஜர் வச்சுருந்தீங்கன்னா அது வந்து இங்கே காமிக்கும். நீங்கள் டேரெக்டாக வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போதைக்கு நான் பிளாங்க் ஒன்று, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ, 2 வீடியோ, அப்புறம் வந்து இன்னொரு ஃபோட்டோ நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளாங்க் வந்து இப்படியும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி முடியலை, இல்லை அந்த பிளாங்க் நான் டெலிட் பண்ணுறேன், இருங்க ஒரு செகண்ட் டெலிட் பண்ணிட்டேன். இப்போ நான் திரும்ப ஆட் பண்ணுறதுனா ஜஸ்ட் ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நான் பிளாங்க் ஆட் பண்ணிக்கலாம். அன்டூ பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், ரீடூ பண்ணுறதுனா ரீடூ பண்ணிக்கலாம். இல்லை புது ஃபைல் ஒன்று ஆட் பண்ணணும்னா ஜஸ்ட் ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணி வீடியோ இல்லை ஃபோட்டோ வந்து நீங்கள் ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேன்வாஸ்னால் வந்து அஸ்பெக்ட் ரேஷியோ, அதாவது வித் அண்ட் ஹைட் தான் அஸ்பெக்ட் ரேஷியோ. நிறைய கேன்வாஸ் கேள்விப்பட்டிருப்போம். இன்ஸ்டாகிராமுக்கு 1:1, இல்லை 4:5, 16:9 ஃபார் யூடியூப், 9:16 ஃபார் டிக்டாக். இது மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் நம்ம கேன்வாஸ் பார்த்துருப்போம். ஜஸ்ட் அந்த ஸ்பெசிஃபைட் வீடியோ இல்லை அந்த இமேஜ் ஃபைலை கிளிக் பண்ணிட்டு கேன்வாஸ் போயிட்டு நீங்கள் நோ ஃப்ரேம் கொடுக்குறதுனா கொடுத்துக்கலாம், இல்லை 4:5 கொடுத்துக்கலாம். இப்போ எனக்கு இந்த ஒரு பர்டிகுலர் ஃபைல் மட்டும் இந்த ரேஷியோவில் வரணும், மற்ற ஃபைல்லாம் வந்து 16:9 இப்படி மாறி இருந்தால் நல்லா இருக்காதுல்ல. அதனால் ஜஸ்ட் அப்ளை டு ஆல் கொடுத்தீங்கன்னா எல்லா ஃபைலுமே இந்த 4:5 ரேஷியோக்கு மாறிடும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியுதா? எல்லா ஃபைலுமே இந்த 4:5 ரேஷியோக்கு மாறிடுச்சு. பட் மேலே கீழே ஒயிட் பார்ஸ் தெரியுது. எனக்கு அது வேணாம், எனக்கு வேறு ஏதாவது ஃபில் பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா திரும்ப கேன்வாஸ் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து மேலே போயிடும், டாப்புக்கு போயிடும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா பாட்டமுக்கு வந்துடும். இல்லை திரும்ப அட்ஜஸ்ட் பண்ணணும்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டு திரும்ப கிளிக் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்துடும். ஃபுல் ஸ்க்ரீன்னா அதை கிளிக் பண்ணால் போதும், ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடும். இல்லை நீங்கள் மேனுவலாக பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் 2 விரல் யூஸ் பண்ணி ஜூம் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். கீழே கொடுத்துருங்க பார்த்தீங்களா, பிஞ்ச் டு ஜூம் இன், அதாவது 2 விரலை வச்சு நீங்கள் ஜூம் இன் பண்ணிக்கலாம், இல்லை ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, எனக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் நான் அஸ்பெக்ட் ரேஷியோ சேஞ்ச் பண்ணுறனா கூட பண்ணிக்கலாம், இல்லை நோ ஃப்ரேம் போனால் கூட போகலாம். இப்போதைக்கு நான் 4:5 சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது எல்லாத்துலேயுமே அது அப்ளை ஆகிடுச்சு. ஓகேவா? இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேன்வாஸ் இவ்வளோ தான். கேன்வாஸில் வேறு எந்த ஆப்ஷனும் கிடையாது. டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் அஸ்பெக்ட் ரேஷியோஸ் கொடுத்துருக்காங்க, மறக்காமல் யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மியூசிக், இல்லாட்டி ட்ரான்ஷன்ஸ்லாம் இருக்குது. இதை பற்றி அடுத்தது லேட்டர் பார்ப்போம். அடுத்து மியூசிக். இன்ஷாட்டில் வந்து உங்களுக்கு 3 விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கும். ட்ராக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க, விலாக் எடுக்கிறீங்க, வெளியே போகும்போது வந்து ஒரு பர்டிகுலர் பார்ட்டில் மட்டும் நாய்ஸாக இருக்குது, எனக்கு அதை மட்டும் சேஞ்ச் பண்ணணும், ரீரெக்கார்ட் பண்ணணும்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு டைமர் மாதிரி வரும். 3, 2, 1. ஹலோ கைஸ், நான் உங்கள் முகேஷ். வெல்கம் பேக் டு மை சேனல் FearTube அப்படின்னு பேசிட்டு அந்த நடுபட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஹலோ கைஸ், நான் உங்கள் முகேஷ். வெல்கம் பேக். ஓகே, ரொம்ப கத்துறேன்ல. ஸோ நம்ம திரும்ப ரீரெக்கார்ட் பண்ணோன்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணால் திரும்ப டைமர் ஓடும். 3, 2, 1. ஹலோ கைஸ், நான் உங்கள் முகேஷ். ஸோ மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேவா? எனக்கு வேணாம் அப்படின்னா ஜஸ்ட் இன்ட்டு மார்க்கை கிளிக் பண்ணால் போதும். இது மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸாக ரெக்கார்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். இல்லைனா வந்து நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா
பர்டிகுலர் ஸ்லைடை மட்டும் ஆட் பண்ணிட்டு நீங்கள் டைமர் பார்த்தீங்கன்னா நிறைய டியூரேஷன் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் மேலே பேசி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஃபைலை வந்து கரெக்டாக டைமிங்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி வச்சுருங்க. இப்போ நீங்கள் ப்ரெசன்டேஷன் பேசுகிற மாதிரியும் சூப்பராக பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ட்ராக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ நான் ட்ராக்ஸ் ஆட் பண்ண போகிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பில்டின் ஆடியோ. இன்ஷார்ட்டே நிறைய காப்பிரைட் ஃப்ரீ சாங்ஸ் கொடுக்குறாங்க. பட் முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ கிளிக் பண்ணுறேன்னா இப்போ ப்ளே ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா டு அவாய்ட் காப்பிரைட் இஷ்யூஸ் அண்ட் சப்போர்ட் த ஆர்டிஸ்ட் வி அட்வைஸ் யூ டு ஆட் த ஃபாலோயிங் கிரெடிட். நான் ஒரு தடவை அப்படியே யூஸ் பண்ணிட்டேன், பட் காப்பிரைட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து காப்பிரைட் எடுத்துட்டாங்க. ஏன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து அவங்களுடைய கிரெடிட்ஸ் கொடுத்துருக்கேன்ல, அதனால் எடுத்துட்டாங்க. டவுன்லோட் பண்ணுறதுக்கு இப்படி கிளிக் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபேவரேட்ஸில் ஆட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ஹார்ட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபேவரேட்ஸ் ஆட் ஆகிடும். ஃபேவரேட்ஸ் ஃபோல்டர் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே இருக்கும். இது எதுக்குன்னா நீங்கள் குயிக்காக வந்து உங்களுக்கு பிடிச்ச இல்லை ஃபேவரட்டான மியூசிக்கை நீங்கள் வச்சுக்கலாம். அப்போ டக்குன்னு கிளிக் பண்ணி போட்டுக்கலாம் இல்லையா? அதுக்காக இந்த ஆப்ஷன். அதுக்கடுத்து இப்போ என்கிட்ட ஒரு வீடியோ ஃபைல் இருக்குடா முகேஷ், அதில் வந்து எனக்கு பிடிச்ச மியூசிக் இருக்குது இல்லை ஆடியோ இருக்குது, நான் அதை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜஸ்ட் இந்த எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாமே வந்து டிஸ்பிளே ஆகும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிற வீடியோ வந்து நீங்கள் ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் அதை யூஸ் பண்ண விரும்பல. ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மை மியூசிக் ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் உங்கள் ஃபோல்டரில் இருக்க டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க எல்லா மியூசிக்குமே நீங்கள் காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மியூசிக் போகிறேன், நான் இந்த மியூசிக் ஜஸ்ட் யூஸ் கொடுக்குறேன். யூஸ் கொடுத்துக்க பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் வந்துருச்சு புதுசாக. எடிட், ஸ்ப்ளிட், வால்யூம்லாம் இருக்குது. நான் எடிட் போகிறேன். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச டூரேஷன் மட்டும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த டூரேஷன் மட்டும் வேணும், இந்த பர்டிகுலர் டூரேஷன் மட்டும் சாங் வேணும்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த டூரேஷனும் காமிக்கும். வால்யூம் வந்து 0லேருந்து மேக்ஸிமம் வந்து 100 போகலாம், இல்லை வந்து 200 வரைக்கும் போக முடியும். ஃபீட் இன் அண்ட் ஃபீட் அவுட்னு 2 ஆப்ஷன் இருக்குது. இது எதுக்காக யூஸ் ஆகும்னா வந்து ஸ்டார்டிங்கில் எடுத்தோடனே வந்து சாங் 100 வால்யூம்லேருந்தோ இல்லை 200 வால்யூம்லேருந்தோ அப்படியே பாடாமல் அதில் சவுண்ட் வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நம்ம வீடியோ ஃபீட் இன் ஆப்ஷன் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோப்மே ஆட் ஆயிடுச்சு. அப்போ 0லேருந்து அப்படி கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு வந்து அப்படியே சாங் வரும். ஃபேட் அவுட்டுங்கிறது அதே மாதிரி தான், நார்மலாக வந்துட்டே இருக்கும். பட் முடியிறப்ப பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக சவுண்ட் டிக்ரீஸ் ஆகிட்டா இருக்கும். மோஸ்ட்லி ஃபீட் இன் விட ஃபேட் அவுட் வந்து நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. காரணம் என்னன்னா அது பார்க்க இன்னும் கொஞ்சம் நல்ல குட் லுக்கிங் கொடுக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணியாச்சு. எடிட்டிங்கில் எவ்வளோ ஆப்ஷன் தான். அப்புறம் ஸ்ப்ளிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. எனக்கு மியூசிக்கில் இந்த பர்டிகுலர் பார்ட் மட்டும் தான் வேணும், எனக்கு வேறு பாட்டு வேணாம்னா ஜஸ்ட் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணிட்டு அதை மட்டும் நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். டெலிட் பண்ணிட்டு இதை அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணி தள்ளி வச்சா போதும். நீங்கள் ஸ்டார்டிங் போகணுன்னா ட்ராக் பண்ணி தள்ளி வைக்கணும். ஜஸ்ட் ட்ராக் பண்ணி இப்படி தள்ளி வச்சிங்கன்னா போதும். ஓகேவா? ஓவர்லேப் ஆகாது. ஓவர்லேப் பண்ணணும்னா நீங்கள் மேலே கொண்டு போகணும். ஓகேவா? லேயர் அடுத்தது ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி டேரெக்டாக இப்படி ஓவர்லேப் பண்ண முடியாது. ஜஸ்ட் இப்படி பண்ணுறீங்கன்னா இப்படி கிளிக் பண்ணிட்டு மேலே இப்படி ஓவர்லேப் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் அன்டூ பண்ணிக்கிறேன். ஓகே, வேறு ஆப்ஷன் என்னன்னா வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறது, எடிட் பண்ணுறது, டூப்ளிகேட் பண்ணுறது. பட் இங்கே டூப்ளிகேட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணிட்டு டூப்ளிகேட் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஆடியோ முடிச்சதுக்கப்புறம் அடுத்த ஆடியோ தான் ஆட் ஆகும். இப்போ முகேஷ் எனக்கு அந்த இடத்துல வேணும்டா, நான் டூப்ளிகேட் பண்ணுறேன், சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறேன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வீடியோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே மேலே போகும்போதே ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 3-4 லேயர்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது அது காமிக்குது. இப்போ நான் டெலிட் பண்ணிக்கிறேன். நான் சவுண்ட் வந்து ஓவர்லாப் ஆகும் இல்லையா? ஸோ வேறு எந்த ஆப்ஷனும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இதுக்குள்ளே, அவ்வளோதான். ஸோ எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சில யூஸ்ஃபுல்லான சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பாப்புலர் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணி ப்ளே பண்ணி காமிக்கிறேன். மோஸ்ட்லி இது யூஸ் பண்ணி நினைக்கிறேன். பீப் சவுண்ட் எஃபெக்ட் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக ட்ரான்ஷன் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து வெறுமனே வந்து ட்ரான்ஷன் மட்டும் லெஃப்ட் அண்ட் ரைட் மூவ் ஆகிறது. இது மட்டும் இல்லாமல் சில ட்ரான்ஷன் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, கேட்டு பாருங்களேன். ஸோ இந்த ட்ரான்ஷன் இது என்னை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த இன்ஷாட்டில் வந்து ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லானது தான். இப்போ பெல் சவுண்ட் இருக்குது. பட் என்ன பிரச்சனைனா குவாலிட்டி ரொம்பவே மோசமாக இருக்குங்க. நல்ல குவாலிட்டியான ஃபைலே கிடையாது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆடியோ எடிட்டிங்கில் இவ்வளோ தான் இன்ஷாட்டில். ஸோ வேறு எதுவும் கிடையாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஒன்று ஆப்ஷன் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு லாக் சேனல் வச்சுருக்கீங்கன்னா இல்லை ஒரு கேமிங் சேனல் வச்சுருக்கீங்கன்னா வெறுமனே அந்த வீடியோ மட்டும் போட்டுறீங்கன்னா வந்து இன்ட்ராக்டிவாக இருக்காது இல்லையா? இடையில ஒரு ரியாக்ஷன் இமோஜி, ரியாக்ஷன் கிஃப்ட் போட்டால் சூப்பராக இருக்கும்ல. ஜஸ்ட் ஸ்டிக்கரை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஸ்டிக்கர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பார்க்கவே சூப்பராக இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுனா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் அதுக்கு போனாவே உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இல்லைனா என் பேக் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக அந்த அசட் ஸ்டோர் போய்க்கலாம். உங்களுக்கு பிடிச்ச பேக்கை டவுன்லோட் பண்ணலாம். அது வந்து இம்போர்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஃபேஸ்புக் ஐகான்ஸ்லாம் இருக்குது, நிறைய ஐகான்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் கீழே கொடுக்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல் கொடுக்கும்போது இங்கே யூடியூப் ஐகான் இருக்குது. ஸோ ஜஸ்ட் நீங்கள் யூடியூப் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஸ்கேல் பண்ணுறதுனா ஸ்கேல் பண்ணிக்கலாம், ரொட்டேட் பண்ணுறதுனா ரொட்டேட் பண்ணிக்கலாம், மிரர் பண்ணுறதுனா மிரர் பண்ணிக்கலாம், இல்லை இன்ட் பண்ணுறதுனா இன்ட் பண்ணிக்கலாம். இல்லை வந்து ஜஸ்ட் ஒபாசிட்டி குறைக்கணும்னா ஜஸ்ட் இந்த எடிட் பட்டனை கொடுத்தீங்கன்னா வந்து இங்கே 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று வந்து அனிமேஷன் ஆப்ஷன், இன் அண்ட் அவுட் ஆப்ஷன் இருக்கும். இதை நான் எப்போ எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன், நான் டெக்ஸ்ட் அனிமேஷன் போகும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே ட்ரான்ஸ்பரன்சின்னு ஆப்ஷன் இருக்கும், இல்லை ஒபாசிட்டின்னு கூட சொல்லலாம். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி ஒபாசிட்டியை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இன்ட் கொடுத்துக்கிறேன். ஓகே, இதில் ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் பார்த்தாச்சு. இப்போ கிஃப்ட் ஃபைல் ஒன்று இருக்குது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீடியோ ஆட் பண்ணும்போது இடையில ஒரு கிஃப்ட் ஃபைல் ஆட் பண்ணி இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஜஸ்ட் தள்ளிட்டே வந்தீங்கன்னா வந்து இங்கே மீம் ஒன்று கொடுத்துருக்காங்க.
மீமை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா மீமில் அதிகமாக யூஸ் பண்ணால் அந்த இமேஜஸ்லாம் காமிக்கும். அந்த ஃபஸ்ட்டு இது பாருங்களேன், இது நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. இந்த தலைவர் வந்து இப்படி சொல்கிற இது பார்த்துருக்கீங்க. ஜஸ்ட் நான் ப்ளே பண்ணுறேன் பார்த்தீங்களா. இந்த மாதிரி நிறைய கிஃப்ட் ஃபைல்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் ஆட் பண்ணுறதா ஆட் பண்ணிக்கலாம். தம்ஸ் அப் நிறைய கிஃப்ட் ஃபைல்ஸ் இருக்குது. லாஃபிங், ரியாக்ஷன், 90s கிட், ஸோ இது மாதிரி நிறைய கிஃப்ட் ஃபைல்ஸ்லாம் இருக்குது. இல்லை ஸ்டிக்கர்னு அவங்க நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து கிஃப்ட் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டோ இல்லை வந்து ஒரு நிறுவனமோ நமக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக நம்ம யூஸ் பண்ண கிஃப்ட் ஃபைல்ஸ்லாம் காமிக்கும். இந்த ஐக்கன் கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே. இப்போ ரீசெண்டாக நம்ம யூஸ் பண்ணது ஸோ இந்த தான். ஸோ இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ண ஃபைல்ஸ்லாம் அது காமிக்கும். இது எதுக்கு யூஸ் ஆகும்னா நீங்கள் ஒரே ஃபைலை மல்டிபிள் ஆட் பண்ணும்போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. அதுக்கடுத்து இப்போ ஸ்டிக்கர்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ்லேயே இன்னொரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ சாரி இருங்களேன், இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இமேஜ் பட்டன் மாதிரி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஸ்டிக்கராக வந்து நீங்கள் உங்களுக்கு கேலரியில் இருக்க ஃபைல் நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் KineMaster அப்ளிகேஷன் ஐக்கான் இருக்குது. இப்போ நான் ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணிட்டு நான் இப்போது இந்த ஐக்கான் ஆட் பண்ணுறதுனா நான் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா. இது எப்போவுமே பெர்மனெண்ட்டாக இங்கே இருக்கும். நம்ம வந்து மோஸ்ட்லி டெலிட் பண்ணாலும் அந்த ஃபைல் இங்கேயே இருக்கும். ஏன்னா வந்து இன்ஷாட்லேயே வந்து ஆப் டேட்டாவோட இது வந்து சேவ் ஆகிடும். பட் வீடியோ இந்த மாதிரி பண்ண முடியாது, ஃபோட்டோ மட்டும் தான் பண்ண முடியும். மேனேஜ் பண்ணிட்டு நம்ம டெலிட் பண்ணுறதுனா கூட இப்படி பண்ணிக்கலாம். ஓகேவா. இல்லை ஆர்டர் சேஞ்ச் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து இங்கே பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இல்லை ஜஸ்ட் இதை மேனேஜ் கொடுத்துட்டு நீங்கள் இப்போ ஒரு ஃபைலை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதை கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்து அங்கே ஆர்டர் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா. ஸோ இவ்வளோ தான் இந்த ஸ்டிக்கர்ஸில். அதுக்கடுத்து டெக்ஸ்ட்டு தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நிறைய பேர் லிரிக்கல்ஸ் அனிமேஷன்லாம் பண்ணுறீங்கன்னா நான் டெடிகேட்டடாக வந்து கீழே ஒரு வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், அதை போய் பாருங்கள். ஃபுல்லாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இங்கே வந்து மெயினாக வந்து பேசிக்ஸ் மட்டும் சொல்லி தரலான்னு இருக்கேன். ஜஸ்ட் டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டு நான் டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உன்னால் முடியும் அப்படின்னு நான் போடுறேன். ஓகேவா. உன்னால் முடியும், கீழே வந்துட்டு தம்பி சம்திங் ஏதோ ஒன்று போட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த டெக்ஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நான் டெக்ஸ்ட்லேயே வந்து நான் கேப் போடணுன்னா நீங்கள் ஜஸ்ட் கீபோர்டில் டைப் பண்ணுற மாதிரி நீங்கள் கேப் போட்டுக்கலாம். அப்படி இல்லைடா அப்படின்னா வந்து நீங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா கலர், டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது டெக்ஸ்ட்டுக்கு. ஃபஸ்ட்டு நார்மல் கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரு, நிறைய டிஃப்ரெண்ட் பேலட்லாம் இருக்கும். நான் ஜஸ்ட் ஷோ பண்ணுறேன். இந்த கடைசி பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா 3 பேலட் இருக்கும், கலர் பேலட். மாடர்ன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு சில டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லாம் இருக்கும். நம்ம அந்த கிரான்ஸ் பாக்ஸு, ஸ்கெட்ச் பாக்ஸ்லாம் வாங்கும்போது டிஃப்ரெண்ட் கலர் வேரியன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல, அது மாதிரி இது ஒரு பேலட். இது கிளாசிக்ன்ற ஒன்று இருக்குது, மொராண்டின்னு ஒன்று இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அந்த பேலட் மட்டும் அப்ளை ஆகும். எனக்கு அந்த கிளாசிக் பிடிச்சிருக்கு, எஸ்பெஷலி அந்த க்ரீன் நான் வேணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ நான் ஜஸ்ட் இங்கே வந்தீங்கன்னா அந்த க்ரீன் கலர் இங்கே இருக்கும், பார்க்க சூப்பராக இருக்கும். பட் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் பேக்ரவுண்ட், இட் மேபி ஹைலைட்டாக தெரியும், ரைட்டா. இப்படி இல்லைனா வந்து இங்கே நிறைய கிரேடியன்ஸ்லாம் இருக்குது, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கிரேடியன்ஸ் இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிற கிரேடியன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது 2-3 கலர் வந்து மிக்ஸ்அப்பாக இருக்கும். ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபைடாக அந்த ஃப்ரேமில் வந்து உங்களால் கலர் சூஸ் பண்ண முடியும். இவரோட கால் செலக்ட் ஆகிருக்கு. இப்போ உங்களோட ஜர்க்கின் இல்லை வந்து இந்த பேக்ரவுண்ட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த கலர் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைடா எனக்கு மேனுவலாக நான் சூஸ் பண்ணோன்னா அந்த ஃபஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் மேனுவலாக கொண்டு வந்துக்கலாம். இதெல்லாம் புது ஆப்ஷன்ஸ் இவங்க இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. பிரைட்டாக ரெட் கலர் நம்ம போவோம் இப்போதைக்கு. வேற ஆப்ஷன்லாம் கீழே பார்த்தீங்கன்னா ப்ரெசெட்ஸ் இருக்குது, டெக்ஸ்ட் ப்ரெசெட்ஸ். அதாவது வெறுமையான டெக்ஸ்ட் மட்டும் இல்லாமல் அதுக்கு ஸ்ட்ரோக்கு, பேக்ரவுண்டு, லேபிள், இது மாதிரி ஷேடோ இதெல்லாம் கொடுக்குறது அந்த ப்ரெசெட்ஸ். இப்போ நான் கிளிக் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட் இந்த ப்ரெசெட் பார்த்தீங்கன்னா வந்து வெறும் ஷேடோ மட்டும் இருக்குது. இது வந்து பிளாக் கலரில் வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஆட் பண்ணியிருக்கு. இது வந்து எல்லோ கலர் டெக்ஸ்ட்டு, ஃபாண்ட் கலரு, அந்த பிளாக் கலர் ஸ்ட்ரோக்கு, இது மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ரெசெட்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் சூஸ் பண்ணுறதுனா சூஸ் பண்ணிக்கலாம். பட் மேனுவலாக போகிறது இன்னும் நல்லது. நான் ஜஸ்ட் அன்டூ பண்ணிக்கிறேன். பார்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. பார்டர்னா ஒன்றுமே கிடையாது, ஸ்ட்ரோக் தான். பட் டெக்ஸ்ட் கலராக ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு கிளியராக தெரியும் இல்லையா. நான் ஒயிட் பேக்ரவுண்ட், பார்டரில் போய்ட்டு நான் பிளாக் கலர் கொடுத்தேன்னா அந்த பிளாக் ஸ்ட்ரோக் மட்டும் ஆட் ஆகும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த ஸ்ட்ரோக் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பட் மேக் ஷூர் அந்த டெக்ஸ்ட்டை ஹைலைட் பண்ணிக்காங்க. பார்த்தீங்கன்னா எல்லோ சூட் ஆகுது, பட் வந்து பிங்க் வந்து சூட் ஆகலை, ஒரு ஆட் ஒன் அவுட் மாதிரி தெரியுது இல்லையா. ஸோ அதனால் மேக் ஷூர் டு யூஸ் அ குட் கலர்ஸ். நான் டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ பிளாக் கலர் கொடுத்துட்டு பார்டர் பார்த்தீங்கன்னா ஒரு இது மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணும்போது எல்லோ கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ நல்லா ஹைலைட் பண்ணி காமிக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ட்ரோக்கோட இன்டென்சிட்டி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இங்கே கீழே ஒரு ட்ராகர் இருக்கும், அதை யூஸ் பண்ணி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா. வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் அன்டூ பண்ணிக்கிறேன். அடுத்து ஷேடோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஷேடோ ஆன் பண்ணால் உங்களுக்கே தெரியுது. பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு அந்த ஒரு லைட் பிளாக் கலரில் ஷேடோ மாதிரி இருக்குது. ஜஸ்ட் ஒரு எக்ஸ்போஷன், ஒயிட் போர்ஷன் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் லிரிக்கல் வீடியோ பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா அதோட ட்ரான்ஸ்பரன்சி, இதோட பிளர்னஸ் நினைக்கிறேன். எஸ் 0 வந்தீங்கன்னா அதோட பிளர்னஸ், அந்த ஷேடோட பிளர்னஸ் வந்து ரொம்ப டவுன் ஆகிடும். ஒரு செகண்ட். ஓகே. இது நான் சேவ் பண்ணலையா. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் நான் நான் கொடுத்துக்கிறேன். ஓகே. ஷேடோஸே வருவோம். ஷேடோஸ் எனேபிள் பண்ணிட்டு அதோட பிளர்னஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப இதாகும். கீழே வாங்க. 0 வந்துட்டேன்னா அந்த பிளர்னஸ் வந்து இதாகிடும். பட் 100 வந்துட்டேன்னா அந்த பிளர்னஸ் ரொம்ப அதிகமாகிடும். அப்போ பார்க்க இன்னும் சூப்பராக சாஃப்டாக இருக்கும். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து டெக்ஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா லேபிள்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா பேக்ரவுண்ட் கலர் ஆட் பண்ணுறது. கீழே அதுக்கும் ப்ரெசெட்ஸ் கொடுத்துருக்காங்க, நார்மல் ப்ரெசெட்ஸ் கொடுத்துருக்காங்க, டிரான்ஸ்பரன்சி, சர்க்குலர், இல்லை வந்து ஷார்ப் எட்ஜஸ், பிளண்டட் எட்ஜஸ், இல்லை வெறும் அவுட்லைன் மட்டும்.
டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷன் வச்சுக்கலாம். அதுக்கு வந்து கலரும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். நான் கொடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து அசிஷியல் ஒப்பாசிட்டி, டெக்ஸ்டோட ஒப்பாசிட்டி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு வாட்டர் மார்க் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபாண்ட், இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து நம்ம ஓன் ஃபாண்ட்ஸ் வந்து இன்ஷாட்டில் ஆட் பண்ண முடியும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபாண்ட்ஸ் வந்து நமக்கு வேணும். அப்போ தான் வந்து சூப்பர்பான லீகல் அனிமேஷன்லாம் நம்ம பண்ண முடியும். ஸோ நீங்கள் YCD, Sans, யூனிக், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். நான் DA ஃபாண்ட்ஸ் அப்படிங்கிற வெப்சைட் இருக்குது, அது யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, மேட், டாமி, கோத்தம், மீடியம், நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் இருக்குது. இல்லை உங்களுக்கு பில்டினாக இன்ஷாட் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் கொடுப்பாங்க. புஷாப், லாப்ஸ்டரு, இதெல்லாம் பார்க்கவே மொக்கையாக இருக்கும். காரணம் நீங்கள் அப்போ தான் மெயின் பேக் வாங்குவீங்க. பட் நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த பேக் கிளிக் பண்ணிங்கன்னா பில்டின் ஆப்ஷன்ஸ் நிறையா, மோஸ்ட் பாப்புலர் ஃபாண்ட்ஸ் நிறையா கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அவங்க அந்த கேலரிக்கோ இல்லை ஃபைல் மேனேஜருக்கோ தூக்கிட்டு போகும். டேரக்டர்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபோல்டரை பர்டிகுலர் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு அந்த ஃபாண்ட்டை வந்து நீங்கள் ஈஸியாக இன்ஷர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா. அதுக்கடுத்து இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு மேலே டெக்ஸ்ட்டு நான் சிலதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நான் ஃபஸ்ட்டு போன மாதிரியே போய்க்கிறேன். உன்னால் முடியும் தம்பி, அதெல்லாம் வச்சுக்கோமே, அப்போ தான் எக்ஸ்பிளைன் கரெக்டாக இருக்கும். ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அலைன்மெண்ட், 3 அலைன்மெண்ட் ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு யூவும் டிவியும் ஒரே மாதிரி இருக்கணும்னா இந்த லெட்ரு, இல்லை நடுவில் வரணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை எந்த காரணம் வரணும் அப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம். நடுவில் வந்தால் மோஸ்ட்லி நல்லாயிருக்கும். ஓகேவா. இது டெக்ஸ்ட்டு நம்ம ஸ்கேல் பண்ணுறது. இது வந்து அந்த ஒவ்வொரு லெட்டருக்கு இருக்க டிஸ்டன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. இது மேலே இருக்குது. அதுக்கடுத்து 3 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இது மேலே இருக்க லெட்டருக்கும் கீழே இருக்க லெட்டருக்கும் இல்லை அந்த சென்டென்ஸ்க்கு அந்த பேராகிராஃப்க்கு இடையில அந்த டிஸ்டன்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறது பண்ணிக்கலாம். இங்கே அனிமேஷன்ஸ் ஆப்ஷன் இருக்குது, ரொம்ப முக்கியம். ஏன்னா வெறுமனே பிளாங்காக ஒரு டெக்ஸ்ட் அப்படியே வந்துச்சுன்னா லீக் அனிமேஷனில் பார்க்க நல்லா இருக்காது. இன்அனிமேஷன்னா வந்து உள்ளே வர்றது, ஸ்டார்டிங்கில் டெக்ஸ்ட் வர லீக்ஸ் வரும்போது உள்ள ஒரு அனிமேஷன், வெளியே போகிற அனிமேஷன்னா அவுட் அனிமேஷன் நம்ம சொல்லுவோம். இங்கே சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்க பாருங்களேன். ஃபஸ்ட்டு இன்னும் கிளிக் பண்ணிட்டு நான் பேசிக் பார்த்தீங்கன்னா ஃபேட் ஆகிட்டு அப்படியே வரும். இங்கே மேலே ஒரு டைமர் இருக்குது, நம்ம இந்த இது போவோம். இது வந்து ஸ்கேல் அப் ஆகுறது, அதாவது பெருசாகிறது. இங்கே டைமர் அட்ஜஸ்ட் பண்ணி நான் வெறும் 0.1 செகண்ட் வச்சேன்னா டக்குன்னு வரும். இப்போ நான் 0.8 செகண்ட் வச்சேன்னா அப்படி மெதுவாக வரும் அனிமேஷன். ஓகேவா. அது டெக்ஸ்ட் டியூரேஷனும் சேஞ்ச் பொறுத்து அது மாறுபடும். ஓகே. அதுக்கடுத்து இது உள்ளே போகிறது, இது லெஃப்ட்லேருந்து ரைட் போகிறது, ரைட்லேருந்து லெஃப்ட் வருது, மேலேருந்து கீழே வருது, கீழேருந்து மேலே போகிறது, இதெல்லாம் உங்களுக்கு பார்க்கவே உங்களுக்கே தெரியும். நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அதுமாதிரி அவுட் அனிமேஷன்னா ஜஸ்ட் அவுட் அனிமேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இன்அனிமேஷன் மாதிரி அவுட் அனிமேஷனாக அப்படியே செட் ஆகிடும். ஓகேவா. கீழே சில லூப் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது, பட் பெஸ்ட்லாம் சொல்ல முடியாது. ஓகே. இது பார்த்தீங்கன்னா அப்படியே மேலேயும் கீழேயும் குதிக்குது. இதோட லெஃப்ட் அண்ட் ரைட் ரொட்டேட் ஆகுது. இது ஜிக்னு ஆடுது. இது ஒரு சர்க்கிள் கிளாக் வைஸ் ரொட்டேஷன், இது ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன். இதோடைய லெஃப்ட் அண்ட் ரைட் அப்படியே பேன் ஆகுது. இது அதேமாதிரி மேலே அப் அண்ட் டவுன் ஆகுது. இது ஹார்ட் பீட் மாதிரி துடிக்குது. இது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா டைமர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதோட அனிமேஷனோட ஆப்ஷன். இது பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் அனிமேஷன், ஹார்ட் பீட் அனிமேஷன் ஒவ்வொரு செகண்டுக்கு ஏற்ற இது டோட்டல் இன்அனிமேஷனுக்கான டூரேஷன் இருந்தது. ஓகேவா. இந்த கிளாக் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா டோட்டல் அனிமேஷனுக்கான டூரேஷன். இது பர்டிகுலராக அந்த ஹார்ட் பீட் ஒவ்வொரு நான் கிளிக் பண்ணுற பாருங்களேன், ஒவ்வொரு 0.6 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் அந்த ஹார்ட் பீட் வரும். 1 2 வெயிட் பண்ணுங்கள், 1 2 3 4 5 6 அந்த மாதிரி ஒவ்வொரு 0.6 செகண்ட்ஸ்க்குள்ளே 0.6 செகண்ட்ஸ்க்குள்ளே அந்த ஆப்ஷன் எடுத்து போகும். ஒரு 3 செகண்ட் கொடுத்தேன்னா வந்ததுக்கப்புறம் பாருங்களேன் 1 2 3. இப்போ திரும்ப வந்து அது 3 செகண்ட் கழிச்சு வந்து அது திரும்ப ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகும். இதான் வந்து இன்அனிமேஷன், அவுட் அனிமேஷன். இன்சைட் த டெக்ஸ்ட் எடிட்டிங் ஆப்ஷன் இன்ஷாட் பார்த்தாச்சு. இதுக்கு அடுத்து முக்கியமாக பார்க்க போகிறது ஃபில்டர். இது ரொம்ப 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 முக்கியம். அது போகிறதுக்கு முன்னாடி நம்ம கேன்வாஸை போய்ட்டு ஜஸ்ட் நோ ஃப்ரேம் கொடுத்துருவோம். அப்போ தான் கலர் கலெக்ட் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபில்டரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து எஃபெக்ட் கிளிக் பண்ணிங்கன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் எஃபெக்ட்ஸ் இருக்குது. கிளிச்சு, நாய்ஸ், டிவி, RGB நிறைய ஆப்ஷன் இருக்குது. இங்கே நீங்கள் வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணுறதுனா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கோஸ்ட்டு, ஜேபிக், இதை நாம் நார்மல் வேணும்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா நார்மல் வியூ காமிக்கும். இல்லைனா வந்து உங்களுக்கு அந்த எஃபெக்டோட காமிக்கும். பீட்ஸ்ன்னு இருக்குது, ஜூம் பீட்டு, இதோட ஸ்ட்ரென்த் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுமாதிரி இன்டர்வல்னால் ஒவ்வொரு ஃபார் எக்ஸாம்பிள் 5 செகண்ட்ஸ் கழிச்சு வந்து அடுத்த அந்த பீட் அப் ஆகணும், ஜூம் ஆகணும், இல்லை சோல் அனிமேஷன் வரணும். பாருங்கள் இப்போ ஸ்ட்ரென்த் வச்சாச்சு. ஒவ்வொரு இந்த இன்டர்வல் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஒயிட்டு, டிப் டு ஒயிட்டு, டிப் டு பிளாக்கு, பிரைட்டு, RGB, நாய்ஸ், மோஸ்ட்லி RGB யூஸ் பண்ணலாம் நினைக்கிறேன். இது பார்க்க நல்லாயிருக்கும். ரெட்ரோலேயே வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டு, நாய்ஸ் இருக்குது, லைட் இருக்குது, ரெக்கார்ட் ஆட் பண்ணுற மாதிரி இல்லை VHS வீடியோஸு, அதாவது ரெட்ரோ வீடியோஸு. இங்கே ஃப்ளாஷ் இருக்குது, நியான் ஃப்ளாஷ் இருக்குது, ஃபயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது நல்லா இருக்குது பார்க்கும்போது. பபிள் மொக்கையாக இருக்குது. இது மாதிரி சில நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பிளர் பண்ணுறதுனா பிளர் பண்ணிக்கலாம், ஃபுல் பிளரு. அதோட வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணுறதுனா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை டெப்த்துனா இங்கே பார்த்தீங்கன்னா ரேஞ்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அது வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் மூவ் ஆகுது. உங்களுக்கு மொத்த ரேஞ்ச் இப்போ நீங்கள் இந்த டெப்த் கொடுத்தீங்கன்னா சர்க்கிள் வந்து ரேஞ்ச் அட்ஜஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிள் வந்து பெருசாகும். அந்த பிளரோட ரேஞ்ச் வந்து பெருசாக உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியாது. அது வந்து பிளர் ஸ்ட்ரென்த்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் ரேஞ்ச் ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணுறேன். பிளர் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்குது, இப்போ ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டில்ட் ஷிஃப்ட் கொடுத்தீங்கன்னா வந்து ஒரு ரெக்டாங்கிளாக வச்சுக்கோங்களேன், மேலே அப் அண்ட் டவுன். ஸோ இந்த மாதிரி ஒரு செங்கக்கல் எடுத்து மேலேயும் கீழே மூவ் ஆகிற மாதிரி அந்த டில்ட் ஷிஃப்ட் யூஸ் ஆகும். இப்போ பிரிண்ட்னு ஆப்ஷன் இருக்குது, காமிக்கு டிஸ்டார்ட்டில் வந்து சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஃபிஷ்ஷை எஃபெக்ட், நீங்கள் சில வீடியோவில் ஃபிஷ்ஷை எஃபெக்ட் காமிக்கணும்னா அது மாதிரி நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரில்லு, வேவ் மாதிரி ஆகுறது, இதெல்லாம் தண்ணி ஏதாவது வச்சுட்டு நீங்கள் அது மாதிரி லிரிக்ஸ் ஆட் பண்ணும்போது இந்த வேவ் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அது வந்து அப்படி ஒரு தண்ணி இதாகிற மாதிரி காமிக்கும். ஓகே, இவ்வளோ தான் வந்து இந்த இதில். அதுக்கடுத்து இந்த எஃபெக்டே பார்த்தீங்கன்னா டூரேஷன் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம், எவ்வளோ நேரத்துக்கு உங்களுக்கு வரணும் அப்படிங்கிறத நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். முன்னாடி வந்து போட்டிங்கன்னா மொத்த வீடியோக்கும் அந்த எஃபெக்ட் அப்ளை ஆகும். பட் இப்போ வந்து உங்களால் ஸ்பெசிஃபைடாக வந்து அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே எடிட் போனீங்கன்னா திரும்ப அதை எடிட் பண்ணிக்கூடிய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ எடிட் பண்ணிக்கிறேன். ரொம்ப முக்கியமானது ஃபில்டர் தான். நான் எப்பவுமே ஒரு வீடியோ எடிட் பண்ண போகிறேன், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட போகிறேன்னா நான் கலர் கிரேட் பண்ணுவேன். ஜஸ்ட் சினிமாவை கிளிக் பண்ணாவே மோஸ்ட்லி நல்லாயிருக்கும். பட் எல்லா வீடியோக்கும் சூட் ஆகாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நார்மலில் நல்லாயிருக்கு. பட் இந்த இடத்துல மட்டும் இந்த க்ரீன் மிஸ் ஆகுது இல்லையா? இப்போ பாருங்கள், இது மட்டும் ஆட் ஒன் அவுட் மாதிரி தெரியுது. இந்த இன்டென்சிட்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், 10, 30, 40 இன்டென்சிட்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நிறைய ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் ப்ரீமேடட். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் என்னுடைய கருத்து. இங்கே சில பர்பிள், மெஜின்டா இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா வந்து நம்ம அடுத்த வீடியோ போவோமே, இந்த கலர் எடுத்துக்குவோம். ஸோ இதில் போயிட்டு நம்ம ஃபில்டர் போகிறேன். ஸோ இதில் பாருங்களேன், ஃபஸ்ட் ஆரஞ்சு கொடுத்தேன்னா ஆரஞ்சு கலர் மட்டும் ஹைலைட்டாக தெரியும், பார்க்க சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? மற்ற பேக்ரவுண்ட் எல்லாமே பிளாக் கிரேட் அவுட் ஆகிடுச்சு, ஆரஞ்சு மட்டும் ஹைலைட்டாக தெரியுது. இது மாதிரி ஸ்பெசிஃபைடாக உங்கள் ஃப்ரேமில் வந்து ஒரு ஹீரோ வராரு, அவர் இந்த கலர் ட்ரெஸ் போட்டிருக்காரு, அவர் மட்டும் ஹைலைட்டாக தெரியணும்னா அந்த கலர் ட்ரெஸ் அவருக்கு போட்டு விட்ருங்க. இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணுங்கள், அவர் மட்டும் ஹைலைட்டாக தெரிவார், மற்ற எல்லாருமே வந்து இது மாதிரி கிரேட் அவுட் ஆயிடுவாங்க. ஓகேவா? இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டரில் எவ்வளோ தான் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது, இல்லை நீங்கள் அப்படி கூட போய்க்கலாம், பிரச்சனை இல்லை. ஃபில்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படி போய்க்கலாம். இங்கே பேசிக் செட்டிங்ஸ் தான். இதை பற்றி டீட்டெயில் வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், அதையும் பாருங்கள், ஃபுல்லாக உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். லைட்னஸ்னால் அதோட பிரைட்னஸ் எவ்வளோ ஆட் பண்ணுறது, ஃபில்டர் வந்து நம்ம என்ன டிசபிள் பண்ணிவிடுவோமே, அப்போ தான் க்ளீனாக இருக்கும். லைட்னஸ் எவ்வளோ லைட் உள்ள வருதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இன்க்ரீஸ் ஆகுது, அவ்வளோதான். கொஞ்சம் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். கான்ட்ராஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் பேக்ரவுண்டுக்கும் நல்லா அந்த டிஃப்ரென்ஸ் எடுத்து காமிக்கும். கான்ட்ராஸ்ட் டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி ஹாஃப் பிளர்டாக இருக்கும், உங்களுக்கு ஷேலோ டெப்த் மாதிரி கிடைக்கும். பட் இது பார்த்தீங்கன்னா வந்து அந்த மெயின் சப்ஜெக்ட்டுக்கும் பேக்ரவுண்டுக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். அந்த ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, ஓரளவுக்கு நான் வச்சுக்குவேன். வார்ம்த் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் போனீங்கன்னா ப்ளூ கலர்லாம் மாறும் டோனு, ரைட் சைட் போனீங்கன்னா எல்லோ கலரில் மாறும். மோஸ்ட்லி இது வந்து சின்ன லைட் அட்ஜஸ்ட் பண்ணால் போதும். டிண்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கும். ஒரு மாதிரி நல்லா க்ரீன் இருக்கும், ஒரு மாதிரி பிங்க் கலர் மாதிரி இருக்கும். பட் எனக்கு பிடிக்காது. சேச்சுரேஷன் பார்த்திங்கன்னா வந்து கலர் இன்டென்சிட்டி அட்ஜஸ்ட் பண்ணுறது, பட் நம்ம 0 வச்சுக்கோமே. HSL பார்த்திங்கன்னா வந்து ஒரு பர்டிகுலர் கலர் நம்ம சூஸ் பண்ணி அதோட ஹியூ வேல்யூ வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எல்லோ இருக்கா, ஸோ இப்போ எல்லோ சேஞ்ச் பண்ணுறேன் பாருங்க அவன். ஸோ பட் ஆனால் எனக்கு பிடிக்கல. ஓகே, ரீசெட் ஹியூ கொடுத்துக்கிறேன். இங்கே சேச்சுரேஷன்னா ஒரு பர்டிகுலரோட இன்டென்சிட்டி மட்டும் நம்ம கூட்ட முடியும். இப்போ க்ரீனை வந்து நான் ஃபுல்லாக கிரேட் பண்ணிட்டேன், இல்லை க்ரீனை வந்து ஃபுல்லாக என்ஹான்ஸ் பண்ணுறேன். உங்களுக்கு பார்த்தா தெரியுதா? இல்லை அந்த எல்லோ இல்லை பார்த்தீங்கன்னா தெரியுது, எல்லோ கிரேட் அவுட் ஆயிடுச்சு. சும்மா பண்ணிக்கலாம், இல்லை அண்டோ பண்ணுறா கூட அண்டோ பண்ணிக்கலாம். இங்கே லூமினன்ஸ்னால் என்னென்னா வந்து ஒரு பர்டிகுலர் கலர் மேலே விழுகிற லைட்டை வந்து நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இப்போ இந்த எல்லோ கலர் இருக்குது, நான் ஓவர் பிரைட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, இப்போது லெஸ் பிரைட் ஆகிடுச்சு. ஸோ அது மாதிரி நீங்கள் ஒரு பர்டிகுலர் கலர் மேலே லைட்டை மட்டும் நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இது வந்து ப்ரிவியூ பார்க்குறது, இது வந்து ப்ரீவியஸ் ஒன் ஒரிஜினல் ஸ்டேட், இது வந்து ஃபைனல் ஸ்டேட் மாதிரி நம்ம செக் பண்ணிக்கலாம். HSL பார்த்தாச்சு. இது டீட்டெயிலாக வேணும்னா உங்களுக்கு அந்த நான் லிங்க் தரேன், ஃபுல்லாக அதை போய் பாருங்கள். அதுக்கடுத்து ஃபேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் ஃபேட் பண்ணிக்கலாம். இது வந்து சில வீடியோ பார்க்க நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஹைலைட்டில் லெஃப்ட் போனீங்கன்னா டீட்டெயில்ஸ்லாம் ரொம்ப கிறிஸ்பாக காமிக்கும். அந்த பி சுற்றுறது, அந்த அதோட ரெக்கை, இப்போ அந்த பெட்டல்ஸோட அந்த எட்ஜஸ் எல்லாமே ஷார்ப்பாக இருக்கும். ஹைலைட் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபுட்டேஜ் பிரைட்டாக காமிக்கும். பார்த்தவங்க தெரியுதா? இது வந்து ஒரிஜினல், இது வந்து கொஞ்சம் பிரைட். நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணிட்டேன், உங்களுக்கு அதனால் தெரியாது. அடுத்து வந்து ஷேடோ டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி பிளாக் கலரில் வந்து ஷேடோஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக ஒயிட் கலர்லாம் ஆகிடும். ஓகேவா? அதுக்கடுத்து கலர் இருக்குது, ஸ்பெசிஃபைடாக ஒரு கலரை வந்து ஹைலைட் பண்ணிக்க முடியும். இந்த க்ரீன் கொடுத்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும். அது மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நான் மேலாவில் சொல்கிறேன், ஏன்னா இது பேசிக் டுட்டோரியல்னால வந்து உங்களுக்கு இன்டெப்த்தாக வேணும்னா நான் லிங்க் தரேன், அதை யூஸ் பண்ணி பாருங்கள். அது மாதிரி ஷேடோஸும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்போ நான் க்ரீன் கொடுக்குறேன், பார்க்க நல்லா இருக்கிற அளவுக்கு இந்த ட்ராக் யூஸ் பண்ணி இன்டென்சிட்டியை குறைச்சிக்கிறேன். அதுக்கடுத்து ஹியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஹியூ முன்னாடி பார்த்தது தான். அதுக்கடுத்து வந்து விக்னைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது நமக்கே தெரியும், அந்த பிளாக் கலரில் எட்ஜஸ் வந்து ஆட் பண்ணிக்கும். ஓகே, அதுக்கடுத்து ஷார்ப்பன் ஒரு ஆப்ஷன் இருக்குது, நம்ம வந்து இந்த பிக்சல்ஸ் வந்து ஷார்ப் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து கிரெயின் ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து கிரெயின்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதாவது கிரெயின்ஸ் வந்து டாட் ஆட் பண்ணிக்க முடியும். நிறைய இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டிலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரெயின்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அது ஏன்னு தெரில, பட் பார்க்க நல்லாயிருக்கும். இது வந்து ஃபிலிம் கிரெயின், சினிமாவில் யூஸ் பண்ணுற கிரெயின் மாதிரி இங்கே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு பார்க்க நல்லா இருக்கா? ஓகே, இவ்வளோ தான் அந்த கலர் ஃபில்டர், கலர் கிரேடிங் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட், இதெல்லாம் வந்து இவ்வளோ தான் இதில் இருக்குது.
அதுக்கடுத்து பிப்பு, இது ரீசெண்டாக வந்த புது அப்டேட். இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து இதுக்கு மேலே நீங்கள் வீடியோவோ ஃபோட்டோவோ ஆட் பண்ணிக்க முடியும். இதுக்கு மேலே ஒரு ஃபோட்டோ வீடியோ நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். பட் இதுக்கு மேலே இன்னொரு வீடியோ ஆட் பண்ணுறதுனா திரும்ப பிப்பை கிளிக் பண்ணணும். ஓகேவா, நான் கிளிக் பண்ணிவிட்டு இதிலே சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்ப்ளிட்டு, குரோமா கீலாம் கொடுத்துருக்காங்க. அதாவது க்ரீன் ஸ்க்ரீனையும் ரிமூவ் பண்ண முடியும். இது ரொம்ப சூப்பரான ஆப்ஷன். இது புதுசாக இன்ஷாட்டில் வந்துருக்கு. நான் இது மட்டும் செலக்ட் பண்ணிட்டு நான் ரிமூவ் பண்ணிக்க முடியும். பட் என்ன பிரச்சனைனா இது வந்து நல்ல ஃபுட்டேஜ் இல்லை இல்லையா? ஸோ நம்ம வேறு ஃபுட்டேஜ் எடிட் பண்ணுவோம். எடிட் பண்ணிட்டு பிப் கொடுத்துட்டு இந்த பெட்டல்ஸ் ஃபுட்டேஜே போவோம். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த பெட்டல்ஸ் ஆரஞ்சு கலரில் இருக்கிறத மட்டும் ரிமூவ் பண்ண முடியும். குரோமா போயிட்டு ஜஸ்ட் செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு இதை மட்டும் கொடுத்தேன்னா அது மட்டும் ரிமூவ் ஆகும். இல்லை க்ரீன் கொடுத்தேன்னா க்ரீன் ரிமூவ் ஆகும். ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஷேடோ வந்து மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து தான் கொடுத்துருக்காங்க. பட் அது அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இல்லை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதோட வால்யூம், கிளிப்புக்கு ஏதாவது சவுண்ட் இருந்துச்சுன்னா வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இதை காப்பி பண்ணிக்கலாம், இல்லை க்ராப் பண்ணுறதா நம்ம நீங்கள் க்ராப் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்களேன். ஒரு பர்டிகுலர் பார்ட் மட்டும் ஃப்ரேம் மட்டும் சூஸ் பண்ணிட்டு நீங்கள் க்ராப் பண்ணுறதுனா க்ராப் பண்ணிக்கலாம். இதை வந்து பிப்பில் இருக்கிற ஆப்ஷன்ஸ்லாம் எவ்வளோ தான் இருக்குது. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எடிட் பண்ணுறதுனா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அனிமேஷன் ஆட் பண்ணுறது. இன்னொரு முக்கியமான சொல்ல மாட்டேன், இந்த எடிட்டில் பார்த்தீங்கன்னா நடுவில் ஆப்ஷன் இருக்குது. இது எதுக்குன்னா வந்து ஒரு ஃப்ரேம் மாதிரி ஆட் பண்ணும். பார்த்தீங்கன்னா அதோட ஃப்ரேம், அவுட்டர் ஃப்ரேம், இதை ஜஸ்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா வந்து ஃப்ரேம் வந்து ஆட் ஆகிக்கும். பார்க்க சூப்பராக இருக்கா? இது எப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா வந்து ஒரு ஃபோட்டோ ஸ்லைட் ஷேப் பண்ணும்போது நீங்கள் அடுத்தடுத்த ஒரு ஃபோட்டோ உள்ளே வந்துட்டு வெளியே போகிற மாதிரி சூப்பராக பண்ணலாம். அந்த ஃப்ரேமோட கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுமாதிரி ஒப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் இந்த பிப் ஆப்ஷனுக்குள்ளே இருக்குது. வேறு எதுவும் ஆப்ஷன் இல்லை. ஸ்பீட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பிப் ஆப்ஷன்லேயே வேறு எதுவும் ஆப்ஷன் கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து பிப்புக்கு அடுத்து வந்து ப்ரீகட்னா இந்த வீடியோவில் எனக்கு ஃபுல் வீடியோ வேணாம், ஒரு பர்டிகுலர் பார்ட் நம்ம வீடியோ இம்போர்ட் பண்ணும்போது அந்த ஆப்ஷன் காமிக்கும். பட் நம்ம உள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து இந்த பார்ட் மட்டும் எனக்கு வேணும், இதை மட்டும் மற்றதெல்லாம் எனக்கு வேணாம், இதை மட்டும் நான் ஜூம் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இதை அன்டூ பண்ணிங்கன்னா திரும்ப வந்து ஃபுல் பார்ட்டுமே காமிக்கும் 38 செகண்ட்ஸ்க்கு. கட் பண்ணுறதுனா இந்த பார்ட் அதுக்கடுத்து இந்த பார்ட் முடிஞ்சக்கப்புறம் இந்த பார்ட் மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா, எல்லாம் அப்படி ஃபுல்லாக அப்படி வச்சுக்கலாம். ஓகே, ஸ்ப்ளிட் பண்ணுறதுனா ஒரு பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் மல்டி ஸ்ப்ளிட் கொடுத்தீங்கன்னா வேறு செகண்ட் ஆச்சு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஓகே, அது என்ன யூஸ்னால் வந்து நம்ம அதை மட்டும் செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம். ஓகேவா, பார்க்க சூப்பராக இருக்குல்ல. அதுக்கடுத்து டெலிட் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. முக்கியமான விஷயம் வந்து பேக்ரவுண்ட் ஆப்ஷன். மாதிரி சொன்ன மாதிரி வெல்கம் டு மை சேனல் ஆட் பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் இதுக்கு மட்டும் கொடுத்தா நல்லா இருக்காது இல்லையா? பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஃபோட்டோ பேக்ரவுண்ட் ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வந்து கலர் பேக்ரவுண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், கிரேடியன்ஸ் டிஃப்ரெண்ட் கிரேடியன்ஸ் கொடுத்துருக்காங்க இன்ஷாட்லேயே, அதை ஆட் பண்ணிக்கலாம். இது பார்க்க சூப்பராக இருக்குது. பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை பர்டிகுலர் கலர் சூஸ் பண்ணுறதுனா கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இதில் போய்ட்டு நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணுறதுனா கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். பார்க்க சூப்பராக இருக்குல்ல. ஸோ இப்போ இன்கேஸ் இதோட ஒரு வீடியோட ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா மாறி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோமே, இப்போ வைக்கும்போது இதோட பேக்ரவுண்ட் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணிட்டு இதை பிளர்னஸ் கொடுத்தீங்கன்னா பார்க்க ரொம்ப சூப்பராகவும் நீட்டாகவும் அழகாகவும் இருக்குது. பேக்ரவுண்டில் இவ்வளோ தான் ஆப்ஷன்ஸ். ஜஸ்ட் அப்ளை டால் கொடுத்தீங்கன்னா எல்லா கிளிப்புக்குமே இந்த மாதிரி பேக்ரவுண்ட் அப்ளை ஆகிடும். ஓகேவா, பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிச்சா பேக்ரவுண்ட் சூப்பராக அப்ளை ஆகிடுச்சு. ஓகே, அதுக்கடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணுறது. ஒரு வீடியோட ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணுறது, ஸ்லோ டவுன் பண்ணுறதுனா கீழே போகணும். ஸ்பீடப் பண்ணணும்னா மேக்ஸிமம் 100x வரைக்கும் ஸ்பீடப் பண்ணலாம். பட் 10x மேலே ஸ்பீடப் பண்ணிங்கன்னா ஒரிஜினல் ஆடியோ லாஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஆடியோ பார்த்தீங்கன்னா ஆடியோ சவுண்ட் கேட்கும் இல்லையா ஸ்பீடப் பண்ணால். ஸோ அந்த மாதிரி வரும். நீங்கள் ஸ்பீடப் ஸ்லோ டவுன் பண்ணிக்கலாம். ஃபுல் வீடியோவும் ஸ்லோ டவுன் பண்ணாதீங்க, ஒரு பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் ஸ்லோ டவுன் பண்ணிங்கன்னா பார்க்க சினிமேட்டிக்காக இருக்கும். அதுக்கடுத்து வந்து கிராப் டூல். முன்னாடி சொன்ன மாதிரி கிராப் டூல் பார்த்தீங்கன்னா கிராப் பண்ணிக்க முடியும், வீடியோட ஃப்ரேம்ஸ் வந்து கிராப் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த கேன்வாஸை சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு குட்டி ஆப்ஷன். அதுக்கடுத்து வால்யூம் பட்டன், இதோட வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுனா டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போது அதுக்கடுத்து ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்வாப் பண்ணுறது. வீடியோ வந்து இதுமாதிரி ஆர்டரில் இருக்குது, எனக்கு இந்த வீடியோ முன்னாடி போன இந்த வீடியோ முன்னாடி வரணும்னா ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் ஜஸ்ட் இதுமாதிரி ஸ்வாப் பண்ணிக்கலாம். இது ஃப்ரண்ட்டில் வரணும், இல்லை இது பேக்கில் வரணும், அது மாதிரி நீங்கள் ஸ்வாப் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஓகேவா, அதுக்கு டூப்ளிகேட் பண்ணுறதுனா டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்ததாக ஆட் ஆகும். அதுக்கடுத்து ரிவர்ஸ் பண்ணுறது. வீடியோ ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ரிவர்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ வந்து அப்படி ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகிடும். டிபெண்ட்ஸ் அப்பான் ஒரு வீடியோ லென்த்தை பொறுத்து அது வந்து ரிவர்சிங் ப்ராசஸ் டேக்ஸ் ஆகும். பட் இப்போ அது எனக்கு வேணாம். ரொட்டேட் பண்ணுறதுனா ரொட்டேட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஃப்ளிப் பண்ணுறதுனா லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஃப்ளிப் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃப்ரீஸ் ஃப்ரேம் எஃபெக்ட்னா வந்து ஒரு பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா வந்து ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு வந்து படக்குழாரத்தில் அடிபட்டுருச்சு அப்படின்னா வந்து பறவைகள்லாம் பறந்துட்டு இருக்கும், டக்குன்னு நின்றும். அலைகள்லாம் வந்துட்டு இருக்கும், டக்குன்னு அலைகள் நின்றும். தென்னை மரம் ஆடிட்டு இருக்கும், டக்குன்னு தென்னை மரம் நின்றும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அந்த வீடியோ செட் பண்ணிட்டு ஒரு பர்டிகுலர் செகண்ட்ஸ் மட்டும் ஃப்ரீஸ் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோ பிளே ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, இந்த பி வருது. ஸோ இது மாதிரி நான் ஃப்ரீஸ் ஃப்ரேம் பண்ணிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போது நான் வீடியோ ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணுறேன். அந்த பி வருது, ஜஸ்ட்டு ஃப்ரீஸ் ஆகிடுச்சு ஃப்ரேமு. அது ஒரு பர்டிகுலர் டைமிங் இருக்குது. அதுக்கடுத்து திரும்ப யூஷுவலாக கண்டினியூ ஆகுது. ஸோ இவ்வளோ தான் இந்த ஆப்ஷன்ஸில் இருக்குது. வேறு என்ன இருக்குன்னா வந்து டெலிட் ஆப்ஷன், ஸ்ப்ளிட்டு பார்த்தாச்சு. ஸ்ப்ளிட் பண்ணுறதுனா நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஓகே, வேறு எதுவும் இல்லை. ஸோ கேன்வாஸ், மியூசிக், ஸ்டிக்கர், டெக்ஸ்ட்டு, ஃபில்டர், பிப்பு, ப்ரீகட், ஸ்ப்ளிட்டு, டெலிட்டு,
முக்கியமான ஆப்ஷனை விட்டோம் முகேஷ். என்ன விட்டோம்னா வந்து டிரான்சிஷன் ஆப்ஷனை நம்ம விட்டுட்டோம். ஸோ அதான் கவர் பண்ண போகிறோம். ட்ரான்சிஷன் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து நிறைய ட்ரான்சிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பேசிக், டிசால்வ், சூப்பர், கிளிச், ஸ்லைஸ், லைட்டுன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்லைட் ஷோ பண்ணுறீங்கனாவோ இல்லை வந்து ஒரு டெக்ஸ்ட் அனிமேஷன் பண்ணுறீங்கனாவோ இந்த ட்ரான்சிஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஜஸ்ட் இது பார்த்திங்கன்னா பேசிக் ட்ரான்சிஷன் ஃபேட் ஆகிறது. இது பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு லைட்டாக ஒரு கோட்டிங் மாதிரி ஆகும். இது டிசால்வ் ஆகுறதுனா அப்படி டிசால்வ் ஆகி போகும். நல்லாயிருக்கும் பார்க்க. ஒவ்வொன்றா பாருங்களேன், பார்க்க சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து இந்த சூப்பரில் வந்து எனக்கு இந்த ரொம்ப பிடிக்கும். அப்படியே வந்து டக்குன்னு ஜூம் இன் ஆகிற மாதிரி, ஜூம் அவுட் ஆகிற மாதிரி. இது அப்படியே டக்குன்னு ரொட்டேட் ஆகும் ஆன்டி கிளாக் வைஸ். இது வந்து அப்படியே கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகும். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே லெஃப்ட்டில் வந்து அப்படியே டக்குன்னு தள்ளிட்டு போகும். ஸோ இதுமாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த ஃபோட்டோஸ்லாம் அடுத்தடுத்து ஆட் பண்ணிட்டு நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பண்ணுறீங்கன்னா பார்க்க சூப்பராக இருக்கும். அப்புறம் கிளிச்சுன்னு ஒன்று இருக்குது, அப்புறம் கோஸ்ட்னு ஒன்று இருக்குது, அப்புறம் ஸ்லைஸுன்னு நிறைய ஸ்லைஸ் இருக்குது. அது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ட்ரான்ஷன்ஸ் இருக்குது, பார்க்க சூப்பராக இருக்கும். இதெல்லாம் ப்ரெசன்டேஷன்ஸ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்லைஸ் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்புறம் லைட் இதெல்லாம் எப்போ யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வெட்டிங் ஃபிலிம்லாம் எடிட்டிங் பண்ணுவீங்கல்ல, அப்போ இது பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த டூரேஷன் அட்ஜஸ்ட் பண்ணுறதான் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ நீங்கள் ஒரு ட்ரான்ஷன் எல்லா இடத்துலையும் ஆட் பண்ணோன்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து செலக்ட் ஆல் கொடுத்தீங்கன்னா, அப்ளை ஆல் கொடுத்தீங்கன்னா எல்லா கிளிப்புக்கு இடையிலையும் அதே ட்ரான்சிஷன் ஆட் ஆகிடும் டிஃபால்ட் மாதிரி. இதுக்கடுத்து நீங்கள் கொஸ்டின் மார்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஸ்பெசிஃபைடாக டவுட் இருக்குன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மெர்ஜ் வீடியோ, மேக் அ ஸ்லைட் ஷோ, ஆட் அ கஸ்டம் ஸ்டிக்கர் நிறையா கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நீங்கள் குவாலிட்டி சேஞ்ச் பண்ணுறதா பண்ணிக்கலாம். இல்லை ஸ்பெசிஃபைடாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி குவாலிட்டி வச்சுக்கலாம். பட் மேக்ஸிமம் வந்து 2304 வரைக்கும் தான் என்ஹான்ஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம 1080 வச்சுக்கோமே, 1080 வச்சுட்டு அது மாதிரி ஃப்ரேம் ரேட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் சேவ் கொடுத்தீங்கன்னா வந்து அது சேவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? சேவ் ஆனதுக்கப்புறம் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப், இமெயில், ட்விட்டர் இது மாதிரி நீங்கள் சிக்னல் இது மாதிரி நிறைய ஆப்ஸ்க்கு வந்து நீங்கள் உங்களால் ஷேர் பண்ணிக்க முடியும். இல்லை ஹோம் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து ஹோமுக்கு போய்டும். ஓகேவா? இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா நீங்கள் அதை டிராஃப்டாகவும் சேவ் பண்ணிக்கலாம், இல்லை டிஸ்கார்டும் பண்ணலாம். இந்த ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்கார்ட் பண்ணிங்கன்னா டெலிட் ஆகிடும் அந்த ப்ராஜெக்ட் ஃபைல். எப்பவுமே டிராஃப்ட் கொடுங்க, அப்போ தான் உங்களுக்கு திரும்ப வந்தாலும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஹோப் தட் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டூல் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சைனிங் ஆஃப் யூ முகேஷ் ஃப்ரம் ஃபியூஸ் டியூப். பபாய்.